டெஸ்க் நினைக்குதா? ஓ சார். கடைசியா நாங்க அலிஃபினுடைய உச்சரிப்பு படிச்சு கொண்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒர்க்கை பார்த்துட்டு புதிய பாடத்துக்கு போகும்போது أعوذ بالله من الشيطان الرجيم صراط الذين أنعمت عليهم வரக்கூடாது, وأم வரணும். சிரோத்தல்லதீன அன் 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 صراط الذين أنعمت عليهم. அதன் பிற அண்ட வரும்ல ஆ உச்சரிப்பு அல்ல, ஆ அல்ல, கீழ் நோக்கி சவுண்டு ஆ அண்டு வந்தால் நாங்க வானத்தை நோக்கி ஆண்டு தூக்குறோம். அது போல கீழ் நோக்கி பண்ணிக்கணும். அல்லது சரிவாக வரணும். أنعمت عليهم أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم. Good. ம். وأما السائل فلا تنهر. மூணாவது தேர்ட் மூணாவது جاجا உங்களோட மைக்ல ஒரு பிரச்சனை إلى போல. திருப்பி சரி. وأنزلنا وأنزلنا من المعصرات ماء ثجاجا. டெய்லி மூச்சு போறது பிள்ளை கஷ்டம்னா நிப்பாட்டலாம், படிச்சுக்கிறோம். இடையில ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ற 3 மெத்தட் இருக்கிற அதுல எதை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ரிப்பீட் அதை எடுத்து கொண்டு போகலாம். மூச்சு போற இடையில ஓதிக்கொண்டு மூச்சு பேசிட்டுங்கிறது பிள்ளை. ஸ்டார்டிங் வர தேர்டு சவுண்டை இன்னும் கிளியராக உங்களோட உச்சரிப்பு வருது. அஹ் நான் சொன்ன வலிப்பினுடைய உச்சரிப்பு முன்னால் இருந்து வாரலத்திலிருந்தும் மிக தெளிவாக உச்சரிக்கப்படணும். வ அ وأنزلنا 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 என்று இல்லாம وأنزلنا என்று மிக தெளிவாக வரணும் என்றால் மிச்சம் சரியாகும். போது மூணாவது وأنزلنا من المعصرات وأنزلنا من المعصرات ماء. நிப்பாட்டுன்னு செய்யணும். ஒரு ஆள் நிப்பாட்ட தாளை நிப்பாட்டினா நான் அதில் படிச்சுக்கிறோம். 2 செகண்டுக்கு குறையாம நீட்டணும். என்ன மற்ற அடையாளம் வந்திக்குது, இரு எழுத்துக்கு சுத்தம் செய்யப்படுது. படிச்சிட்டோம் அதெல்லாம். மீனல் முஅசிராத். அப்பதான் எங்களோட ராகத்தை சரியா டெவலப் பண்ணி கொள்ளையிலும் என்னோட ஓதுல சரியா எடுத்துக்கொள்றதுக்கு. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. இப்படி போக இயலாது. அப்படி போறதுக்கான சில காரணங்கள் பின்னுக்கால வரும். இப்ப உங்களுக்கு இப்படி ஓதையிலும் என்று இப்ப நீங்க ஓதின மெத்தட்டிக்கு இந்த மெத்தட்ல நாங்க சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் நாங்க ஓதுவோம். அதனால சில உங்களுக்கு பின்னுக்கால இப்போது நீங்க என்ன செய்யுங்கள், அப்படி இப்போ மோசுராத்தை நிப்பாட்டிட்டீங்க என்று சொன்னால் முன்னால் இருந்து அந்த சொல்ல இப்ப அல் மூசிராத்தோ இல் மூசிராத் என்று ஓத இயலாது. ஏன்னா அந்த இடத்துல சுக்கூன் தான் நிக்குது. அப்ப என்ன செய்யணும், சுக்கூன் வந்து ஆட்டோமேட்டிக்கலா முன்னால் இருக்கிற பேர்ட் அதை விட ஜாயின் ஆகி இருக்குது. அப்ப நீங்க இதுல இருந்து திருப்பி அவங்களோட ஓதுல கொண்டு போகணும். மீனல் முஅஸ்ஸிராத்தி என்று எடுத்துக்கொண்டு போகணும். ம். وأنزلنا من المعصرات வஅங் வஅங் ஆதான் வருது, மாறணும். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. இப்ப எங்களுக்கு போகுதுன்னா ம். அப்படி கஷ்டப்பட இன்னொரு ஸ்டெப் செய்யலாம். பட்டிட்டு திருப்பி சஜ்ஜஜ என்ன அந்த பகுதி மட்டும்
உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் நின்றால் மோசிராத்தில் நிப்பாட்டாமல் ம அ என்ற அந்த இடத்துல நின்றா அப்படியே ஒரு ஸ்டெப் கொண்டு ஓதலாம். அதை மேனேஜ் பண்ணி கொள்ளணும் நீங்க தான். அதை சரியா எந்த இடத்துல சரி சரி. நிற்கலாம், எப்போ எங்கட மூச்சை நாங்கள் மேனேஜ் பண்ணிடலாம் என்றதை சரியா எடுத்து அதுக்கேற்றது நிப்பாடி கொண்டா சரி. சரி போதும், மூணாவது பாபம். وأنزلنا من المعصرات ماء. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ஓகே, நாலாவது. மூச்சு போகல சார். போன மாதிரி விலங்கல்ல போலே, அதை நீங்க தான் பார்க்கணும். இல்ல. சரி. அதை நீ இப்படி மேனேஜ் பண்ணி கொண்டா சரி. உதாரணத்துக்கு சில பேர் என்ன செய்வாங்க, முதலாவது வசனத்தை பகுதியை ஓதுற அதே மூச்சில் ரெண்டாவது வசனத்தையும் ஓதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிப்பாட்டி தான் ஓதுறாங்க, நான் அதே மூச்சு அப்படி இல்லை. முதல் வசனத்தை நாங்கள் முதல் பகுதி நாங்கள் ஓதினோம்னால் அடுத்த புதிய மூச்சில் முழுமையாக அந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை நாங்கள் டார்கெட் பண்ணணும். அப்போ எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது, அந்த இஷ்யூ நீங்குது. இல்லைங்களா? ஆ, ஓ சார். ஆ நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف. ஈல நிப்பாட்ட வேணாம். இ வஸ்ஸைஃப் என்று பிரித்து ஓத வேணாம். அப்படி வேறுபடுத்தி ஓதுற ஒரே இடம் அலிஃபினுடைய இடம் மட்டும்தான். அலிஃபுக்கு நீ இப்படி கேட்கக்கூடாது. இப்போ ஹம்சா நீ வந்திக்குது, ஹம்சாவுக்கு பிறகு தானே நான் பிரிக்கிறேன், அப்படி இல்லை. நீ பிரித்து ஓத வேண்டிய இடம் இது, இந்த இடம் இல்லை. ஹம்சாவுக்கு முன்னால வர இடத்துலேருந்து நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக வேறுபடுத்தி ஓதணும். பின்னால வர எல்லாம் ஜாயிண்ட் ஆகணும். رحلة الشتاء والصيف. إيوة إيوة والصيف ரெண்டு பின்னால என்ன செய்யணும், அது ஜாயிண்ட் ஆகணும். ஆ சார். திருப்பி வந்து பாப்போம். إيلافهم رحلة الشتاء والصيف. Good. والصيف அதுவும் அதே ப்ராப்ளம். ஓகே, அஞ்சாவது வாங்க பாப்போம். بأن ربك أوحى لها. ஹாவனிட்டதும் ஹாவனிட்டதும் லைட்டா வந்தா நல்லா. أوحالها லைட்டா ஹ ஹ என்று அந்த இடத்துல நிப்பாட்ட வேணாம். ஒரு முடிவாக நிப்பாட்டணும் வசனத்தை. بأن ربك أوحى لها. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். ஃபர்ஸ்ட் ஓதுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ஒன். صراط الذين أنعمت عليهم. மூணாவது. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف. குட். ஐந்தாவது. بأن ربك أوحى لها. ரைட், இதை ஓதும் பாப்போம். إن شانئك هو الأبتر. ஆப்பல அபுதர் ஆசனை மாறுது, பெரிய பிரச்சனை அது. வரணுமே. இப்போ இது சரி பாருங்க, நீங்க தான் ஷானியாக்க சரியா ஓதுறீங்க, அப்ப என்ன இதுல ஓத மாட்டீங்க, எல்லாமே தான். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல என்று போகக்கூடாது. விளங்குதா? உங்களோட சில என்ன சொல்ற யூஸ்வலான உங்களோட ரிசைடிங் பேட்டர்ன்ல சில இடங்கள் ஆட்டோமேட்டிக்கலாகவே சரியான ஸ்டைல வர வந்திக்குது. சில இடங்களை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், எங்களை அறியாம பழைய ஒரு வித்தியாசமான ஸ்டைலுக்கு மாத்திக்கிறோம். ஒரு நல்ல ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு வடிவம் தான் நிற்கும் ஒரே வகையில வர நேரம்.
அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் ஒரு எழுத்திற்கு உச்சரிப்பாக கொடுக்கப்படுது என்றால் அந்த இடத்துல அது ஒரு சட்டமாக மாறும். அப்படியான எழுத்துக்கள் நான் படிப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா அலிஃபுக்கு அப்படியான விஷயம் ஒன்றே இல்லை. அலிஃப் எந்த இடத்துல ஃபதஹத்துன் என்ற அடையாளத்தை பெற்றாலும் அது ஒரே உச்சரிப்பு தான், அதுதான். விளங்குதா? ஓ சார். ஆ. இதுக்கப்புறம் நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ற உங்களோட ஓதல்கள்ல இதை நீங்க அவதானத்தோட ஓதினா நல்லது. அப்போ உங்களுக்கு எங்கேயும் தடுமாற்றம் உண்டு, மாறி மாறி ஓது அந்த ஸ்டைல் உண்டு வராது. சரி போதுங்க அப்ப. இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். சரி. கல்கலா பத்தி தெரியுமா அப்படிதானே? ஓ சார். எஸ். அப்ப நான் கல்கலா பத்தி இதுல பேசல. ஆனா கல்கலால ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நாங்க ஞாபகம் படுத்தணும். கலக்கி ஓதாத எழுத்துக்கள் இருக்குது. அதாவது அழுத்தம் கொடுத்து ஓத முடியாத எழுத்துக்கள். அது என்ன எழுத்துக்கள் என்றால் இந்த 5 எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்துலையும் நாங்க அழுத்தம் கொடுக்காம தான் ஓதணும். அது ஓதினால் பிழை. இந்த 5 எழுத்துக்களை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்துல பேசிட்டு நான் கலக்கினோம்னா அது பிழை. உதாரணத்துக்கு உங்கள்ட்ட சைட்ல இருந்து வந்த ஒரு இஷ்யூ தான் அனு ஆமத்த. அனு நூன் அன் ஆ, அவ்வளவுதான். அன்னு என்று போச்சு என்றால் அதுவும் கலக்கி ஓர் எழுத்தாக மாறுது. நிறைய பேர் இந்த ரிஹலத்தைய ரிஹலத்த என்று ஓதுவாங்க. அப்ப அதெல்லாம் நுணுக்கமான கவனிப்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். கலக்கி ஓதுறதுங்கிறது 5 எழுத்துக்களுக்கு வெளியால இல்லை. ஆனா 5 எழுத்துக்களையும் தாராளமாக மிக கூடுதலாக மிக அழகாக அழுத்தம் கொடுத்து ஓதுறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்குது. 5 தவிர ஒரு எழுத்துக்கு நாங்க போகக்கூடாது. இது முக்கியமான விஷயம் இல்லைன்னு தானே? இது வந்து பாவம். ஓ சார். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். ஹொசூர். அப்ப சீனை நாங்க என்ன செய்யறோம்? இசு கல்கலா சார். கலக்கிறோம். ஆகவே அது பிழை. குஸ்ர். ஹொஸ்ரு. ஹொஸ்ரு இஸ்ஸும் இர்ரும் ஜாயின் ஆகணும். இசு இரு என்று வரையலாது. ஒன்று பாவம். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். குட். ரெண்டாவது إذا جاء نصر الله والفتح. ஃபத்ஹ். அதுவும் பிழை. ஃபத்ஹ் ஃபத் ஃபத்ஹ் ஃபத்து இத்து இசு இரு அந்த ஸ்டெப் வரக்கூடாது. ஃபத்ஹ் இத் இஹ் ஃபத் ஃபத் இத் எண்டத்திலுக்கு பின்னால கேடுங்க இத் என்று உச்சரிக்கிறோமே அந்த இத் என்று உச்சரிக்கிறதுக்கு பின்னால இஹ்க்கு நாங்க வரணும். இத்து என்று வந்து இஹ்க்கு போறல்ல. ஃபத். விளங்க சொல்றது? موسى. ம். إذا جاء نصر الله والفتح. ஃபதஹ் ரெண்டா பழகிக்கிறதால அது பிரச்சனை. இத் என்று நின்று இஹ்க்கு வர்றதுக்கு பழகும். வல் ஃபத் வல் ஃபத். والفتح. எஸ். திருப்பி ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே அடுத்து இருப்போம். إذا جاء نصر الله والفتح. மூணாவது وإن لنا للآخرة والأولى. நாலாவது أإذا كنا عظاما نخرة. இப்போதுங்க. أإذا كنا عظاما نخرة. ஓகே. ஐந்தாவது ثم لتسألن يومئذ عن النعيم. பண்டிகை படிச்சுக்கிற புதிய விஷயத்த ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸை ஹோம்ஒர்க் செஞ்சு அனுப்புங்க. நல்லா நல்லா ஆயிக்கும். கஷ்டப்பட்டா ரெடி ஆகிட்டு வாங்க. அடுத்த சாப்டரை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் செல்ஃபாக ஓதுற
ஓதல்ல படிக்கிற விஷயங்களை அப்ளை பண்ணுங்க. அல்லது இது ஒரு பெரிய தடுமாற்றத்தை குழப்பத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக படிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்களே இருந்து நீங்க அதை மாத்தி கொண்டு வாங்க. சரியா? சரி சார்.